2 டீமுமே கொஞ்சம் அந்த ஒரு சில ஓட்டைகள் இருக்கு. அதனால ஓகே. ஈவனான மேட்சா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா, ஆர்ஆர் திரும்ப அந்த 5 பவுலர்ஸ்லயே மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. 5 கிராஸ் 420 அப்படின்னு. நடுவுல ஒருத்தன் ஆனா அடி வாங்குனா, ஒரு மாத்தி கை சுத்தி போடுறதுக்கு கூட எவனுமே இல்ல. ஒரு பார்ட் டைமரோ, ஒரு அந்த மாரி ஒரு நிதிஷ் இருக்கானே ராணா, நிதிஷ் ராணா, பராக் இருக்காங்க. பட் ரியான் ஆனா பராக், நிதிஷ் ராணா. இல்லடா, நல்லா போடுறவனே நல்லா இருக்கலாம். அத்தன்டிக் ஸ்பின்னரே போட்டு பொளக்குறானுங்க. நேத்து சகலுக்கெல்லாம் 3 ஓவர் தான். யாருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்ல கோட்டாவை. இப்ப இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் போட்டா என்ன கதியாகும்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. அந்த தைரியமே வரமாட்டேங்குது. ஒரே ஒரு தாட், இப்ப ஐபிஎல்ல எப்படின்னா அந்த தெலுங்கு மசாலா மசாலா படம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஃபைட் வேணும், சண்டை வேணும், எனக்கு அப்படியே பறக்கணும், ம். அந்த மாதிரி 6 4 ஆயிடுச்சு. நம்ம சேப்பாக் மாதிரி பிக்சர்ஸ்ல தான் அந்த ஆர்ட் பிலிம் மாதிரி நல்ல 170 140 150ன்னு சொல்லி ஸ்லோவா சுருளி தூக்கம் வருது சுருளின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. மத்த எந்த ஸ்டேடியம் போனாலும் போட்டு 6 4 பவுலர் மேலேயே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பால குடுறான்னு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன பண்றது, எந்த ஸ்டேடியமும் 180 கீழே இருக்க, என்ன 180 தானா அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு ஐபிஎல். காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலையும் மசாலா கேக்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேக்குறாங்க. அதுவும் தியேட்டர்ல தான் காட்டுறாங்க, ஆபரேஷனும் தியேட்டர்ல தான் நடக்குது. சரி.